ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான் ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 384வது நாமா திருப்பெயர் ஹைமில்யாய நமஹா. முன்பனி காலமாக உள்ளவனுக்கு நமஸ்காரம். ஹைமல ஹேமந்த ருத்து. பக்தர்களுக்கு இந்த ஹேமந்த ருத்துவில் தான் மகரச்சோதி தரிசனம் கிடைக்கிறது. அதனால் அந்த காலமாகவே இருக்கிறவர். ஏன்னா பார்த்தோமானா மண்டல காலம் முழுக்க பகவானுடைய ஸ்மரணை தான். அதனால தான் சில பேர் சொல்கிறது உண்டு, பகவானை திருவனந்தபுரம் நீலகண்டையர் சார்னு சொல்கிற வழக்கம். அவர் சொல்லுவார் சீசன் காட் அப்படிம்பார் ஐயப்பனை. ஏன்னா அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துவிடும். கார்த்திகை மாதம் அவசியமாக 1ஆம் தேதி மாலை போட்டுக்கிறது, மகர ஜோதியில் பகவானை தரிசனம் பண்ணுறதுன்னு இந்த கார்த்திகை மார்கழி தை முதல் வரைக்கும் பகவானை ஸ்மரணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நிறைய இருக்குது. ஆனால் எப்போவுமே அவர் ஸ்மரணம் இருக்கிறதுனால இந்த மண்டல காலத்தில் விசேஷமாக பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த இது தெரியும். சாமானிய மாணவர்கள் கூட நீ கார்த்திகை ஒன்றா பக்தர்கள் மானை அணி விழா அப்படின்னு சொல்லி கேலண்டரில் எல்லா இடத்துலையும் போடுற வழக்கம். இதில் இன்னொரு விஷயம், பிரம்மஸ்ரீ காமி ராஜகணேச தீட்சிதர் ஐயா தான் இயற்றிய ஹரிஹரபுத்திர சாசனாம பாஷ்யத்துலேயும் சரி, அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹைமிலிங்கிற மரத்துலேருந்து தோன்றியவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்கு இன்னொன்றும் ஹைமீடியாயன்னு ஒரு பாடமும் இருக்குது. அதற்காக பொன்னென தொழப்படுபவன், பொன்னு சுவாமின்னு இவருக்கே ஒரு பேர். நடராஜாவுக்கும் இவருக்கும் தான் அந்த பேர். சரணம் பொன் ஐயப்பான்னு இருக்குது. ஏன்னா சுவர்ணம் கர்மம்னு வேதம் சாஸ்தாவை பற்றி ஆரம்பிக்கிறது. அந்த சுவர்ணம் அப்படிங்கிறதுக்கு பொன் ஹிரண்யம் அப்படின்னு பெயர். அது சாஸ்தாவோட பேரே சேர்ந்தால் இன்னி வரைக்கும் நாமெல்லாம் சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பான்னு சொல்கிறோம். அவள் அப்பாவான நடராஜமூர்த்திக்கு பொன்னையன்னு பெயர். எல்லாரும் கொண்டு போய் விசேஷமாக சுவாமியை அப்படி தான் பாடியிருக்கா. ஏன்னா அவர் இருக்கிறதும் பொன்னம்பலம், இவர் இருக்கிறதும் பொன்னம்பலம், இவரும் ஜோதி தரிசனம் அவரும் ஜோதி தரிசனம், இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால 2 பேருக்கும் இருக்கக்கூடியதான அந்த அந்யோன்யமும் ஐக்கியமும் அங்கே தெரிய வரதா இருக்குது. முன்பனி காலமாக ஹேமந்த ருத்து ரூபத்தில் இருக்கக்கூடியவர், காலரூபியாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னும், மண்டல காலத்தில் தொழப்படக்கூடியவராக இருக்கிறவர்னும் விசேஷமான அர்த்தமானது இங்கே சஹஸ்ரநாமாவிலே சொல்லப்பட்டதாக இருக்குது. பகவானுக்கு உகந்த காலமாக இது எடுத்து, எல்லா காலமும் உகந்த காலம்தான். ஆனால் விசேஷம் பண்டிகைன்னு தனியாக ஒன்று வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது நைமித்திகம்னு பேர். இது நித்தியம், அது நைமித்திகம். நித்தியம் பகவானை தொழணும், நைமித்திகமாக விசேஷமான சிறப்போட ஆராதனையோட பூஜை பண்ணணும். அப்படி இருக்கிற காரணத்தினால அப்படி முன்பனி காலமாகவும் மண்டல கால ரூபியாகவும் இருக்கக்கூடிய பகவான் இந்த நாமாவானை தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.